இங்க இந்த பையன் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டிக்கணும்னு வீட்டுல இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போய் கேம்பிளிங்ல போட்டு தொலைச்சிடறான். அவங்க அம்மாவும் வாடகை காசு வச்சிருந்தா எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா அவனோட அப்பாவை திட்டுறாங்க. அப்பாவும் நீ தானடா காசு எடுத்துன்னு கேக்குறாரு. இந்த பையனும் திருன்னு முழிக்கிறான். அவங்க அப்பாவும் இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க அம்மா தான் தடுக்கிறாங்க. இவனும் ரொம்ப அழுகுறான். அடுத்த நாள்ல இருந்து இவன் தீவிரமா பாட்டில் குப்பையெல்லாம் பொறுக்கி டெய்லி 20 ரூபாயை சம்பாரிச்சு ஒரு வழியா 500 ரூபாய் சேர்த்திடுறான். நான் முடி வெட்ட போறேன்னு சொல்றான். அவங்க அம்மாவும் வீட்டுக்கே வந்து முடி வெட்டுவாங்கடான்னு சொல்றாங்க. இல்ல நான் அந்த பெரிய கடையில தான் வெட்டுவேன்னு புடிவாதமா சொல்றான். இப்ப அந்த கடைக்கார கிட்ட போய் முடி வெட்டி விட சொல்லி கேக்குறான். அவரு பிரச்சனையாகிருந்தா உங்க அப்பா செருப்பு தைக்கிறவரு சொன்னா கேளுன்னு சொல்றாரு. இவனும் அடம் பிடிக்க சரி காலையில 6 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப வான்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மாவும் ரெகுலரா முடி வெட்டுறவரும் எப்படியாச்சும் அவனை காலையில அமுக்கி முடி வெட்டிடணும்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டயும் என்ன ஆனாலும் நான் அந்த கடைக்கார கிட்ட தான் முடி வெட்டிப்பேன்னு சண்டை போட்டுட்டு நைட் ஆகியுமே வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்ட் வீட்டுல தேடுறாங்க. ஊர் ஃபுல்லா கேக்குறாங்க. அவன் எங்கேயுமே இருக்க மாட்டான். பார்த்தா இவன் அந்த முடி வெட்டுற கடை வாசலே உட்காந்துட்டு இருப்பான். காலையில முடி வெட்டுற வந்ததுமே யாருக்குமே தெரியாம சீக்கிரமா அவனை உள்ள கூட்டிட்டு போய் முடி வெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள நியூஸ் இவன் லவ் பண்ற பொண்ணோட அண்ணனுக்கு போக அவரு கடைக்கு வந்து நீ செருப்பு தைக்கிறவன் ஜாதி நாங்க உட்கார சேர்ல நீ எப்படி உட்காருவேன்னு அந்த பையனையும் அடிச்சு முடி வெட்டுறவனையும் அடிச்சிடறாங்க. விஷயம் தெரிஞ்ச அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அடிக்கிறது தடுக்கிறாங்க. ஊர்ல இருக்கிற வேற ஜாதிக்காரங்களும் நாங்க உட்கார சேர்ல இன்னைக்கு நீ உட்காருவ நாளைக்கு எங்க வீட்டு பொண்ணை கூட நீ கேப்பேன்னு அந்த முடி வெட்டுறவரே இந்த பையனுக்கு மொட்டை அடிக்க சொல்றாங்க. இந்த பையனும் வேணா அப்படி பண்ணிடாதீங்கன்னு அழுகுறான். இருந்தாலும் அவன் லவ் பண்ற பொண்ணு கண்ணு முன்னாடியே இவனுக்கு மொட்டை அடிச்சு விட்டுறாங்க.